வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் தினமும் சமையலுக்கு பயன்படுத்துகிற சின்ன சின்ன ஏலக்காய் தாங்க. அதை வாய்க்கு மட்டும் மனம் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை டீ காஃபியில் போட்டு குடிப்பாங்க. சிலர் சாப்பிடவே மாட்டாங்க. ஏலக்காயை பார்த்தாவே தூர தூக்கி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஆனால் இந்த ஏலக்காய் உங்கள் உடலில் பலவிதமான மாற்றங்களையும் நன்மைகளையும் கொடுக்குது. தினமும் காலையில் 2 ஏலக்காய் சாப்பிட்டா உடம்புக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் நடக்குது உங்களுக்கே ஆச்சரியப்படும் அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது என்னென்ன பயன்கள் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். இது வயிறு, கல்லீரல், இதயம், சர்க்கரை, இரத்த அழுத்தம், ஆண் பெண் உடல் எடை அனைத்துக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது இருக்குது. ஸோ இது ஒரு ரெமெடியாகவும் இருக்குது. ஸோ ஏலக்காய் ஒரு இயற்கையான மருந்து. இதை ஆயுர்வேதத்தில், சித்த மருத்துவத்தில், யுனானி மருத்துவத்திலையும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஏலக்காய் ஒரு முழுமையான மருந்தாக செயல்படுது. இதில் இருக்கிற அந்த முக்கிய சக்திகள் என்னென்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி காம்பவுண்டு, டைஜஸ்டிவ் என்சைமு, நேச்சுரல் டீடாக்ஸ் ஏஜென்ட்ஸ், இது எல்லாமே இந்த ஏலக்காயில் இருக்குது. ஸோ இந்த கார்டமன் வாட்டர் இந்த ஏலக்காய் தண்ணியை எப்படி நம்ம தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை நேரடியாக சாப்பிடலாம். காலையில் எழுந்த உடனே நம்ம எடுத்துக்கிடலாம். அதாவது 2 பச்சை ஏலக்காயை நீங்கள் வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடலாம். மென்று சாப்பிட்டதுக்கப்புறம் வெது வெதுப்பான 1 டம்ளர் தண்ணியை எடுத்துக்கலாம். இன்னொரு முறை என்னென்னா, அந்த வாட்டரை நம்ம எடுத்துக்கிறது, அதாவது ஏலக்காய் வச்சுருக்க தண்ணியை குடிக்கிறது. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 2 ஏலக்காயை நசுக்கி 1 டம்ளர் தண்ணீரில் போட்டு காலையில் எழுந்தோன்னே குடிக்கிறது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். இதனால் உங்களுக்கு என்ன நன்மை ஏற்படும்னா, வயிற்று பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். அதாவது சில பேருக்குலாம் வாய்வு ரொம்ப இருக்கும். ஸோ அதனால் அவங்க வயிறு வலிக்கும், வீக்கமாக இருக்கும், அசிடிட்டி இருக்கும், இந்த மாதிரியான டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாமே சரி பண்ணும். ஏலக்காய் ஜீரண நெருப்பை தூண்டுறதுக்கு உதவி பண்ணுது. உடல் இயக்கத்தை சரி பண்ணுறதுக்கு உதவி செய்யுது. வாய்வை அந்த கெட்ட வாய்வு எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு ஏலக்காய் உதவி பண்ணுது. இதுக்காக நீங்கள் மாத்திரை, மருந்து இதெல்லாம் போட தேவையில்லை. 2 ஏலக்காய் சாப்பிட்டாவே உங்களுக்கு போதும். 2வது நன்மை என்னென்னா, உடலுக்கு டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பானமாக அந்த ஏலக்காய் இருக்குது. கல்லீரலை சுத்தம் செய்கிறதுக்கும் உதவி பண்ணுது. ஏலக்காய் கல்லீரலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள், கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றதுக்கு உதவி பண்ணுது. ரத்தத்தை பியூரிஃபிகேஷன் பண்ணுற வேலையும் செய்யுது. ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் உதவி பண்ணுது. இதனால் முகங்களில் வரக்கூடிய அந்த முகப்பரு, கருமை, டல் ஸ்கின்னு இது எல்லாமே போயிடும். 15லேருந்து 20 நாட்களில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். நீங்கள் 2 ஏலக்காய் டெய்லி வாயில் போட்டு மெண்டுக்கிட்டே வாங்க, இல்லைன்னா தண்ணியை குடிங்க. உங்களுடைய முகம் நல்லா பளபளன்னு இருக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து 3வது நன்மை என்னென்னா, இதயம் மற்றும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதாவது ஹை பிபி இருக்குதுல்ல, அதெல்லாம் சரி பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏலக்காய் உதவி பண்ணுது. ஜஸ்ட்டு சில பேருக்குலாம் ரொம்ப ஹெவியாக நெஞ்சு வலிக்குது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும், நெஞ்சு பாரமாக இருக்கும், அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். அதே மாதிரி மன அழுத்தத்தை சரி பண்ணுறதுக்கும் ஏலக்காய் உதவி பண்ணுது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீஷியம் பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸேஷன் பண்ணி நம்மளுடைய பிபி இருக்குல்ல, ரத்த அழுத்தத்தை நேச்சுரலாகவே குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் ரிஸ்கையும் குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ நீங்கள் ஏலக்காய் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட இதயம் நல்லாயிருக்கும். அடுத்து 4வது நன்மை என்னென்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு நிவாரணியாக ஏலக்காய் இருக்குது. பிளட் சுகரை அதிகரிக்காமல் தடுக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துறதுக்கும் ஏலக்காய் உதவி பண்ணுது. ஆனால் அளவோடு தான் அவங்க எடுத்துக்கிறணும். ஸோ சுகர் உனக்கு ரொம்ப இருக்குது, ஸோ ஒரே நாள் 4-5 ஏலக்காய் நம்ம சாப்பிட்டோம்னா சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் எடுக்காதீங்க. 2 ஏலக்காய் மட்டும்தான் எடுக்கணும். அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து 5வது நன்மை என்னென்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் உதவி பண்ணுது. ஏலக்காய் மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுது. அதனால் இயற்கையாகவே உங்களுடைய கொழுப்புகள் எல்லாமே கரைக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் உதவி பண்ணுது. முக்கியமாக அடிவயிறு தொப்பையை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் உதவி பண்ணுது. டயட் ப்ளஸ் வாக்கிங் சேர்த்து நீங்கள் ஏலக்காய் எடுக்கும் பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும்.
அடுத்து 6வது நன்மை என்ன, ஆண்கள் பெண்கள் ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏலக்காய் உதவி பண்ணுது. ஆண்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷனை அதிகரிக்கிறதுக்கும், நேச்சுராகவே டெஸ்டோஸ்ட்ரான் சொல்லக்கூடிய ஆண்களுக்காக இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஏலக்காய் உதவி பண்ணுது. அதனால தான் ஆண்களுக்கு மிகச்சிறந்தது ஏலக்காய் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு உதவக்கூடியது. ஸோ ஆண்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இந்த ஏலக்காய். அப்புறம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வீக்னஸ் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி தான் பெண்களுக்கும் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, பெண்களுடைய ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏலக்காய் உதவி பண்ணுது. அந்த மாதிரி மாதம் மாதம் வரக்கூடிய அந்த மாதவிடாய் பெயினையும் வலியையும் குறைக்கிறதுக்கு ஏலக்காய் உதவி பண்ணுது. அந்த மூடு ஸ்விங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஏலக்காய் உதவி பண்ணுது. அடுத்து நன்மை 7வது நன்மை என்னென்னா, மன அழுத்தம் நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு ஏலக்காய் உதவி பண்ணுது. இது வந்து மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் இது எல்லாத்தையும் சரி பண்ணுது. அது மாதிரி தூக்கமின்மையை வந்து சரி செய்யுது. ஏலக்காயை 2 ஏலக்காய் டெய்லி நீங்கள் சாப்பிடும்போது தூக்கமும் நல்லா வர ஆரம்பிக்கும். ஏலக்காய் வந்து நரம்புகளை வந்து நல்லா அமைதிப்படுத்தி அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்கன் பண்ணுது. ஸோ பிரெயினையுமே மூளையுமே ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஏலக்காய் உதவி பண்ணுது. அதனால் இது நல்ல ஒரு தூக்கத்தையும் கொடுக்கும். ஸோ தூங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது ஏலக்காய். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மிக அதிக அளவில் வந்து எடுக்கக்கூடாது. 2 இல்லைனா 3 ஏலக்காய்க்கு மேலே எடுக்கவே கூடாது. 2 ஏலக்காயே போதும். ரொம்ப சின்னதாக இருந்தால் 3 ஏலக்காய் எடுத்துக்கிறேங்க. கர்ப்பிணி பெண்கள் உங்களுடைய டாக்டரோட அட்வைஸ் கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து இது எத்தனை நாள் சாப்பிடலாம், அப்போ தான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். தொடர்ச்சியாக 30 நாட்கள் வந்து நீங்கள் எடுக்கணும். பிறகு 5 நாட்கள் வந்து இடைவெளி விட்டுட்டு மீண்டும் ஒரு 30 நாட்கள் நீங்கள் எடுக்கலாம். 30 நாட்கள் எடுத்தோடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும். இல்லை எனக்கு இன்னும் நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, இன்னும் நான் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 நாள் கேப் விட்டு திருப்பி ஒரு 30 நாள் எடுக்கலாம். ஸோ இது நண்பர்களே, இவ்வளவு நன்மையை கொண்ட இந்த ஏலக்காயை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஏலக்காயை வச்சு நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாது. ஏலக்காயில் ஏலக்காய் டீ போடலாம். அதுக்கு வந்து நீங்கள் 1 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு 2 ஏலக்காயை நச்சு கொஞ்சோண்டு டீ தூள் போட்டுட்டு, நீங்கள் பால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாலை போடலாம். இல்லை பால் இல்லாமல் டீ தூளையும் ஏலக்காயும் கொதிக்க வச்சு குடித்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செரிமானமாகும், உடல் வந்து குளிர்ச்சியாகவும், அந்த வாய்வு பிரச்சனை எல்லாமே சரியாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏலக்காய் டீ போட்டு குடிக்கவும் செய்யலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஏலக்காய் தண்ணி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஏலக்காயை நசுக்கி 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் குடிங்க. நைட்டு ஊற வச்சு காலையில். இல்லைன்னா ஏலக்காய் சாதம் செய்யலாம். அது வந்து நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். இந்த சாதம் நல்ல ஜீரண சக்தியை ஏற்படும். சூடான சாதத்தில் 1 ல 2 ஏலக்காய், சிறிது நெய், ஜீரகம், உப்பு இதெல்லாம் லைட்டாக வதக்கிட்டு அப்படியே கிளறி செய்கிறதா ஏலக்காய் சாதம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து ஏலக்காய் பால் குடித்தா நல்ல தூக்கம் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்ல தூக்கமும் நல்ல பலனும் உங்களுக்கு வேணும்னா 1 டம்ளர் பாலில் 1 ஏலக்காய் அதாவது 1 ஏலக்காயை அப்படியே நச்சு அப்படியே நீங்கள் பாலில் போட்டு அது கூட தேன் இல்லை நாட்டு சக்கரை போட்டு நைட் டைமில் நீங்கள் குடிச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து ஏலக்காயில் லட்டு செய்யலாம். இதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, உங்களுடைய சோர்வு, பலவீனம் இதெல்லாமே சரியாயிடும். இதுக்கு தேவையான பொருள் வந்து கடலை மாவு, ராகி மாவு, நெய், நாட்டு சக்கரை, ஏலக்காய் தூள். ஸோ இந்த ஏலக்காய் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஏலக்காயை சேர்க்குறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து ஏலக்காய் பாயாசம். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். உங்கள் ஏலக்காய் பாயாசம் எப்படி செய்யணும்னா, அரிசி இல்லைன்னா சேமியாவில் பால் சேர்த்துட்டு அது கூட ஏலக்காய் நச்சு போடலாம், இல்லை பவுட்ரு சேர்த்துக்கலாம். இதில் வெல்லம் இல்லை சர்க்கரை ஆட் பண்ணி ஏலக்காய் பாயாசம் செய்யலாம். அடுத்து ஏலக்காய் கஞ்சி. இது வந்து நல்ல ஒரு செரிமானத்தை கொடுக்கறதுக்கு உதவி பண்ணும். அரிசி கஞ்சியை செஞ்சு அதில் வந்து நீங்கள் ஏலக்காய் பவுடரை வந்து போடுறதான் ஏலக்காய் கஞ்சி. அதுக்கப்புறம் ஏலக்காயும் தேனும் சேர்த்து சாப்பிடலாம். இது வந்து இருமல், தொண்டை வலி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்து 1 ஸ்பூன் தேன் எடுத்து 2யும் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்டை வலி வந்து சரியாயிரும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.